எல்லாமே கேட்பதற்கு இனிப்பாக இருக்காது, சிலது கேட்க கசப்பாக. ஆனா எல்லா நம்பர்லையும் மனப்பாடம் பண்ணி நம்ம புரட்சி கலைஞர் கேப்டன் மாதிரி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மதிப்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர் என்னுடைய அருமை தம்பி அவருடைய கன்னி பேச்சை பேசுகிறார். பொதுவாக ஒவ்வொருத்தரும் ஒரு விதமா தான் பேசுவாங்க, உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் கிடையாது. அந்த பக்கம் கன்னி பேச்சு பேசினப்ப கூட அந்த அருமை சகோதரர் அன்னைக்கு பேசுகிற பொழுது தன்னுடைய இறுதி பகுதியில் தொகுதி மக்களினுடைய எண்ண ஓட்டங்களை அவர்களினுடைய குரலாக எல்லாத்தையும் சொன்னதை கொண்டு வந்து சொல்லும் போது எல்லாமே கேட்பதற்கு இனிப்பாக இருக்காது, சிலது கேட்க கசப்பாக. ஆனா அவர் உரை முடித்த பிறகு அது ஒரு கன்னி பேச்சு, முதல் பேச்சு, குரலற்றவர்களின் குரலாக வந்து பேசுகிறார். அவரா சொல்லல, தொகுதி மக்கள் சொன்னதை வந்துதான் இங்க வந்து அவர் சொல்றாரு. கேட்டுட்டு மூத்த உறுப்பினர்கள் அவர் ஒரு அரை மணி நேரம் அண்ணா அழகா கிரானாலஜிக்கல் ஆர்டர்ல எப்படி வந்து அழகா எப்படி வந்து ஒரு நீர்வளங்கள் துறை, உள்ளாட்சி, பேரூராட்சி, நகராட்சி எல்லா நம்பர்லையும் மனப்பாடம் பண்ணி நம்ம புரட்சி கலைஞர் கேப்டன் மாதிரி கடன்னு அவ்வளவு நம்பர்ஸ் எல்லாம் மனப்பாடம் அழகா சொன்னார். அப்ப அவருடைய அனுபவத்தில் அதெல்லாம் சொல்றாரு. அப்ப இங்கே வரக்கூடிய அந்த புதிய உறுப்பினர் என்பவர் அவருடைய முதல் பேச்சை சொல்கிறார். அதை பேசி அவர் முடித்த பிறகு கூட அதற்கான பதில நம்ம சொல்ல முடியும், கருத்தால் எதிர்கொள்வோம். ஆனா ஒவ்வொரு முறையும் நான் பார்க்கிறேன், சில வார்த்தைகள் இங்க சொன்ன உடனே ஒவ்வாமையில ஒரு மொத்த பேரும் எழுந்து நின்றுகிட்டு உங்களுக்கு எதிராக பேசுவது என்பது ஏற்புடையதல்ல. உறுப்பினர் உங்களை வந்து பாராட்டி தான் சொல்லியிருக்காரு, உங்களை பத்தி பாராட்டி தான் சொல்லியிருக்காரு. நிறைய கருத்துக்கள் சொன்னீங்கன்னு தான் சொன்னார், அவர் தவறா சொல்ல. அவரை சார், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் மனப்பாடம் பண்ணாருன்னு, மனப்பாடம் இல்ல தளபதியும் கற்றுத்தந்த பாடம். எனவே மனப்பாடம் இல்ல, எனக்கே 5 வருஷம் அந்த துறையை எங்களுக்கு தெரியாதாது எப்படி தெரியும்? ஏன்னா மனப்பாடம் அல்ல, எங்களுடைய தலைவர்கள் கற்றுத்தந்த பாடம் அது.